இன்றைக்கி நம்ம ஆரி ஃப்ரேமில் எப்படி நாடாக ரேப் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். நான் இப்போ எடுத்துருக்கிறது வந்து 18 இன்ச்சு ஆரி ஃப்ரேம். இதே மாதிரி தான் ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஃப்ரேம்லேயும் நமக்கு நாடாக ரேப் பண்ணி கொடுக்கலாம். எதுக்கு இப்படி ரேப் பண்ணுறோன்னா, இந்த ஃப்ரேமோட எண்டு பட்டு நம்ம துணி வந்து இழுத்து கொடுக்கும்போது அது டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கும், இதோட கரைகள் வந்து ட்ரெஸ்ஸில் படாமல் இருக்கிறதுக்காகவும் தான். முதல்ல நமக்கு இந்த ஸ்க்ரூவை வந்து லூஸ் பண்ணி இந்த ஃப்ரேமை வந்து செப்பரேட் பண்ணி எடுக்கணும். அப்போது நமக்கு 2 ஃப்ரேம் கிடைக்கும். ஒன்று இன்னர் ஃப்ரேம், இன்னொன்று அவுட்டர் ஃப்ரேம். இதில் வந்து நாடா ரேப் பண்ண வேண்டியது இன்னர் ஃப்ரேமில். அவுட்டர் ஃப்ரேமில் வந்து ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அதில் வந்து நம்ம சுற்ற வேண்ட தேவையில்லை. இந்த நாடாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து துணினாலும் நீங்கள் சுற்றி கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த ஃப்ரேமில் வந்து ஒரு ஜாயிண்ட் இருக்கும். அதில் வந்து நம்ம அந்த நாடா ரேப் பண்ணி கொடுக்கும்போது அது வந்து அப்படியே சேஃபாக இருக்கும். நம்ம நாடா ரேப் பண்ணாமல் இப்படியே வச்சு யூஸ் பண்ணி நம்ம கிளாத்தை வந்து இழுத்து ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணும்போது இது வந்து பொட்டி கொடுக்கும். அதனால தான் நம்ம நாடா ரேப் பண்ணுறோம். முதல்ல வந்து ஃபேப்ரிக் க்ளூ எடுத்து அப்படியே க்ளூ அப்ளை பண்ணி கொடுக்கணும். இப்படி கொஞ்சமாக அப்ளை பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி 2, 3 சைடுலையாவது நீங்கள் வந்து இது க்ளூ அப்ளை பண்ணி கொடுக்கணும். இனி வந்து நாடாவை பேஸ்ட் பண்ணலாம். இதை வந்து இப்படி நேராக வச்சு பேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்படி சரித்து தான் நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும். இது இப்படியே பிடிச்சு வச்சு கொஞ்சம் அப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுக்கும்போது அது அப்படியே ஒட்டி இருக்கும். இப்படியே பிடிச்சி ஒட்டினதுக்கப்புறம் இதை அப்படியே இழுத்து சரித்து இப்படியே எடுக்கணும். இப்படி எடுக்கும்போது முதல்ல நம்ம ஒட்டி இருக்கிற அந்த நாடாக்க மேலே எப்படி வரக்கூடாது. முதல்ல நம்ம சுற்றின அந்த எண்டு எந்த பக்கத்தில் இருக்குதோ அதே பக்கத்தில் தான் அடுத்து நம்ம சுற்றுறதுக்கு எண்டும் வரணும். இப்படியே சரித்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வராமல் அந்த ஃப்ரேம் தெரியாமல் அப்படியே சுற்றணும். கம் வந்து தீரும்போது அப்படியே கொஞ்சமாக அப்ளை பண்ணி கொடுத்து சுற்றிகிட்டே வரணும். இப்படியே கவனமாக சுற்றி வரணும். அப்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த நாடாவை வந்து நீங்கள் அப்படி இலக்கி போடாமல் இப்படியே பண்டிலாக வச்சு தான் சுற்றணும். ஏன்னா நம்ம அப்படியே சுற்றி வரும்போது இந்த இடத்துல எல்லாம் அப்படியே சுருங்கி வரும். அந்த சுருக்கு நம்ம மாட்டுறதுக்காகவும் இதே மாதிரி சேர்த்து வச்சு நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்குது. அதனால தான். இப்படியே நம்ம சுற்றி வரும்போது இந்த இடத்துல இப்படியே சுருக்கம் விழும். அதை வந்து கரெக்ட் பண்ணி நம்ம அப்படியே சுற்றி கொடுக்கணும். எண்டில் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே கம் அப்ளை பண்ணி கொடுக்கலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ண அதே பிளேஸில் கரெக்டாக வர்றது மாதிரி அதை முடிக்கணும்.